அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். நான் ரொட்டேரியன் ஷர்லி ஜெஸ்ராஜ். ஒரு 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்றது நீண்ட நாள் ஒரு கனவு எனக்கு. என்னதான் கொஞ்சம் ஒரு 6 o'clock எந்திரிச்சா கூட ஒரு 5 o'clock நம்ம டெய்லி எழுந்திரிக்கணும் அப்படின்றது. ஸோ சப்போஸ் அப்படி நம்ம 5 o'clock எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா உடனே மொபைல் எடுக்கிறது, அதுலேருந்து அப்படியே சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது, இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்கிறது, அந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறது, அப்படியே ஒரு 1 hour ஓடி போய்ட்டு அந்த 1 hour ஓடி போகிறதே தெரியாமல் ஒரு நாட்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா 21 days சக்ஸஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்கிலோரா மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. என்னதான் அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபார்ம் பண்ண கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஃபீல்டில் ஒருத்தர் ப்ரொஃபஷனல் டாக்டராக இருக்காங்க, ஒருத்தவங்க டீச்சராக இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, உள்ள ஒரு லெக்சரர் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஸோ நிறையா பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர். ஸோ ஒரு 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 o'clock எல்லாரும் எழுந்திரிச்சு காலையில் 5 to 6 ப்ரோக்ராம் நடக்கும், செஷன்ஸ் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இம்மீடியட்டாக நம்மளை 5 o'clock அப்போ அலாரம் வச்சு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக 5 o'clock எழுந்திரிக்கணும்னா நம்ம 4:30க்கே அலாரம் வைக்கணும், இல்லை 4 அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பணும் இல்லையா. ஸோ கிளம்பி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு மனசுக்குள்ள. பிகாஸ் டாக்டர் ரொட்டேரியன் சுரேஷ் பாண்டியன் தான் எங்களோட மென்டரா இருந்தார். சச் ஆசம் செஷன். ஃபர்ஸ்ட் டே செஷனே பார்த்தீங்கன்னா அப்படியே வாவ் மொமெண்ட்ஸை நிறைய கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நாளைக்கும் இந்த செஷன் நாளைக்கு காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஒரு சின்ன டாஸ்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், நம்மளை கோல் எப்படி செட் பண்ணுறது, நமக்கு ஒரு 6 months கழிச்சு நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம ஒரு 90 days கழிச்சு நம்மளோட எப்படி நம்ம இருக்க போகிறோம், அதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வேலைகளை எப்படி எல்லாம் பண்ணாம விட்டுட்டோம், அது எப்படி நம்ம பண்றது, அதுக்கான நேரங்களை எப்படி ஒதுக்குறது, நம்ம இருக்கிற வீட்டை எப்படி கிளீன் பண்றது, ஸோ இருக்கிற இடத்தை எப்படி தேவையில்லாத கிளீன் பண்றது. இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை நம்ம எப்படி எடுத்து விட்டுறது, சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸை எப்படி எடுக்கிறது, ஸோ இந்த கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் எப்படி, டீடாக்ஸிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே அடுத்தடுத்த செஷன்ஸில் அப்படியே, அதாவது ஒரு எப்படின்னா பல வருஷம் கழிச்சு ஒரு ரெகுலரைஸ் பண்ணி ஒரு டைம் செட் பண்ணி நம்ம இதுக்குள்ள படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு பேசிட்டே இருக்கிறத நம்ம கேட்டுட்டே இருக்கோம். லிசனிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எதுவும் பேசுறாங்க, நம்ம கேட்குறோம், நம்ம செய்யறோம், ஒரு ஒபீடியன்ஸ், ஒரு டிசிப்ளின் கிரியேட் ஆகுது. இதுக்கு இடையில இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து எப்படி அட்டன் பண்ணுறது, நெக்ஸ்ட் டே முழிச்சிருவோமா, பயங்கரமாக குளிர்காலம் வேறு. ஏன்னா இப்போ பிகாஸ் இட்ஸ் January 1st week தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம இது எப்படி எந்திரிச்சிருவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திருப்பி அடுத்த நாள் கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு 4:30 அலாரம் வச்சு நம்ம எந்திரிக்கிறோம். 4:30 அலாரம் வச்சா கூட ஒரு 4:20க்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துருச்சு. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் 4 o'clock ஆனோன்னு குட் மார்னிங் மெசேஜ் அந்த குரூப்பில் வரும். ஸோ என்னால் சில நாளில் நான் தான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் போடுற அந்த ஒரு ஃபீல். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸு, இதுக்கடுத்து நான் இந்த செஷன் அட்டன் பண்ணணும், இதுக்கடுத்து அடுத்த வேலைகளை பார்க்கணுன்றது ஒரு டிசிப்ளின் கிரியேட் ஆச்சு. பயங்கரமான ஒரு 21 days சேலஞ்ச் இது. சிம்பிள் டாஸ்க்ஸாக இருந்தாலும் இது இந்த மென்டர் டாக்டர் சுரேஷ் பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக அந்த ட்ராக்ல ஒரு வண்டி ஓட்டி ஒரு அழகா ஒரு எப்படி சொல்றது, ஒரு லாங் டிரைவ், ஒரு இளையராஜா மியூசிக்ல போவோம்ல, அந்த ஒரு ஃபீல் இந்த 21 days கிடைச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்லியராக எந்திரிக்கிறோம்,
சரி நீங்கள் கிளாஸில் உட்காருங்க, இதில் கிளாஸ் எடுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாமல் எல்லாரும் வந்து அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க, அப்போ தான் அடுத்தவங்களும் இதுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கிறது, நம்மளை எப்படி நம்ம எம்பவர் பண்ணிக்கிறதுன்னு எல்லாரையும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸோ ஃபேஸ்புக் பேஜஸோ க்ரியேட் பண்ண சொன்னதோ, இன்னும் டெய்லி உங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறது, உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த மார்னிங் எந்திரிச்சோன்னே 1 hour நீங்கள் கிளாஸில் உட்கார போகிறீங்க, ஒரு 1 liter வாட்டர் கேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிகிட்டே இருங்க. அது நீங்கள் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் டீச்சர் நானே வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு. பட் நான் குடிக்கிறது வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிற அந்த இன்டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படிக்காமே இருந்தேன். இப்போ அந்த மாதிரி இது அதெல்லாம் தள்ளி போட்ட விஷயங்களை நம்ம திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம அந்த ரெகுலரைஸ் பண்ணி புக்ஸ் ரீடிங் அந்த அகைன் அந்த ஹேபிட்ஸ்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எப்படி வந்து டீடாக்சின் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற விஷயங்களை டீடாக்சின் பண்ண வேண்டிய இடத்துல எப்படி பண்ணணும், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி தள்ளி போட்ட விஷயங்களை தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஸ்டெபானிட்டி எல்லாத்தையுமே வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த 21 days சேலஞ்ச் அப்படின்றப்ப எப்படின்னா ஒரு ஸ்வீட் ஷேர்லி வந்து ஒரு ஸ்மார்ட் ஷேர்லியாக மாறி இருக்காங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கிலோரா அண்ட் லைக் டாக்டர் ரொட்டேரியன் சுரேஷ் பாண்டியன் தான். இன்னொன்று இந்த ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிக்கிறதுனால பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குங்க. டெய்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 hours வந்து கிடைக்குது. ஸோ இந்த 2 hours நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயங்களையும் அழகாக ஒரு 4 நாள் கற்றுக் கொடுத்ததுனால அந்த விஷயங்களில் இப்போ மனம் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு போயிட்டாலே நம்ம என்ன போஸ்டிங் போட போகிறோம் அப்படின்றது தான் இதில் ஒரு ஒரு ஹைலைட்டே. நம்மளோட பேஜை நம்ம வந்து எப்படி வந்து போஸ்ட் பண்ணோம். ஏன்னா இதில் நிறைய வந்து உமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் நிறைய இதில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஸோ பெண்ணால் அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடணுங்க. கண்டிப்பாக எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை அழகாக வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. I feel so happy nowadays. இவ்வளோதான் வந்து நிறைய நாள் நான் உடஞ்சி போன நாட்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஐம் வெரி ஹாப்பி. எதையுமே வந்து ஈஸியாக எடுத்துட்டு இதை எப்படி வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு முன்னாடிலாம் டக்குன்னு ஏன் இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போனா சரி பண்ணலாம், அப்படி பண்ணிடுவாங்க. எனக்கு சுற்றி இருக்கிற என்னோட கொலீக்ஸோ யாரோ சரி பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக ஒரு நமக்கு ஒரு என்னடா அப்படின்னு தோணும். இப்போலாம் அப்படி இல்லை, சரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படின்ற அந்த ஒரு மனநிலை கூட எனக்கு வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்த 21 days சக்ஸஸ் சிஸ்டம் வந்து இட் ஆல்மோஸ்ட் இட் டிரான்ஸ்ஃபார்ம் ஷர்லி அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.